வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம நெல் நடவு செஞ்சோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு ஃபுல்லாக நம்ம தண்ணி விட்டுருவோங்க. தண்ணி வர்றது மட்டும் இல்லாமல் மாட்டு சாணம், இலைத்தலைகள் இதெல்லாமே போட்டு நம்ம தோட்டத்தை ஃபுல்லாக மண் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு அதில் நம்ம போடுறோம். தென் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம டிராக்டர் வச்சு நம்ம தோட்டத்தை ஃபுல்லாக உழுதுடுறோங்க. 1-2 பக்கம் ஃபுல்லாக தோட்டத்தை உழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தண்ணி விடணுங்க. அந்த சைடுக்கு நம்ம தண்ணி விட்டால் தான் அதோட மண்புழு வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 days வரைக்கும் இந்த மாதிரி விட்டு நம்ம தண்ணி விட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் மண்புழு ஓடுறதெல்லாம் உங்களுக்கு நல்லா கண் கூடவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெல் நடவு செய்ய ஆரம்பிச்சிடணும். ஸோ நெல் போட்டிருக்கோம், அந்த விதையை பறிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக நெல் இருக்குது. நம்ம வந்து சகப்பு பண்ணி வச்சிருந்தோம். ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 days ஆயிடுச்சு. நெல் பயிர் ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னா நமக்கு லைட்டாக அந்த இலையை மட்டும் எக்ஸ்ட்ரா இலையை மட்டும் அறுக்க சொன்னாங்க. அதனால் பனங்கற்க வச்சு அந்த இலையை மட்டும் லைட்டாக அறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்கள் வச்சு நடவு செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நடவு செஞ்சுட்டோம். தோட்டம் நடவு செஞ்சதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்தது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்படி நடவு செஞ்சோன்றதை நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.